ஹாய் ஹலோ என்னது அன்பு உறவுகளே வணக்கம். ஹாய் உறவுகளே, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? சரி, என்ன பண்ணுறது, லைவ் போட்டு போட்டு அப்படியே பழக்கமாயிடுச்சா? போர் அடிக்குதுப்பா, தனியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது நம்ம ஊரில் இருந்தோம்னா வச்சுக்கோ, ஒன்றும் தெரியாது. வேலைக்கு போகிறோமா வரோமா, வீடு வாசல் கூட்டினோமா, வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்தோமா, அப்புறம் பக்கத்து வீடு அண்ணன் வீடு, அக்கா வீடு, அம்மா வீடு, அந்த மாதிரி பக்கத்தில் இருந்தால் போகலாம் வரலாம். அதே போல் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு அம்மா வீடு பக்கத்துலேயே இருந்தால் போகலாம் வரலாம். இப்போ வெளியூரில் கட்டின்னு போய்க்கிறாங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போகிறது வர்றது, இந்த மாதிரி பார்த்துன்னு ஜாலியாக இருக்கலாம் கிராமத்தில் ஆச்சா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னது, யாரும் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க ஆச்சா, அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியல. அந்த சேனலில் வந்து நான் அப்பப்போ லைவ் போட்டுன்னு ஜாலியாக இருக்கும்ப்பா. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதில் இருந்தாங்க ஆச்சா. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டக்குன்னு ஒரு 50 சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, லைவ் போடுவேன். எப்படியாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க இதுக்கு வந்துடுவாங்கன்ற நம்பிக்கை தான். அதேமாரி என் ஃப்ரெண்ட்ஸுங்க இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரது நம்பர் என்கிட்ட இல்லை, புரியுதா? எல்லாமே கமெண்ட்ஸில் தான் பேசிட்டு கிடப்போம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சரி, அதை விடுங்க. எவ்வளோ பேர் வெளிநாட்டில் வந்து வேலை சேர்ந்துட்டு வீடியோலாம் போடுறாங்க ஆச்சுங்களா. என்ன சொல்கிறது, அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அந்த சமையல் இது அந்த வீடுங்கெல்லாம் வந்து எடுத்து போடுறாங்க. எங்கெங்கே போகிறாங்களோ அதெல்லாம். நம்மளை பொறுத்தளவு, என்னை பொறுத்தளவுக்கு, நான் மற்றவங்களெல்லாம் பேச மாட்டேங்க. ஏன்னா என்னை பொறுத்த அளவுக்கு என்னோடய சூழ்நிலை என்ன, என்னை சார்ந்தது என்ன, அது மட்டும்தான் நான் பண்ணுவேன் ஆச்சா. மற்றவங்கள சார்ந்தது மற்ற இதுவெல்லாம் நான் எடுத்து போட மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இதுவே நான் ஊரில் இருந்தேன்னா வச்சுக்கோ, இப்போது என்ன சொல்கிறது, நான் ஒரு ஆட்டோ டிரைவர், எங்கெங்கே சவாரி போகிறேனோ அதை எடுத்து போடலாம் ஒரு விலாக. இந்த இடத்துக்கு சவாரி போகிறேன், இது ஒரு விலாக நான் போட போகிறேன்னு ஆச்சா. எங்கள் வீட்டில் வந்து நான் என்ன சமைக்கிறேன், இன்றைக்கி காலையில் ரொட்டீனாக என்ன வேலை, அந்த மாதிரி எடுத்து போடலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன இது என்ன சொல்லுவாங்க, ஒரு டைம் பாஸ் தானே. எதுக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு? பொழுதுபோக்கு. எப்பா இது வரமாட்டேங்குது வாயில். யூடியூப்பில் வீடியோ போடுறது எதுக்கு? பொழுதுபோக்குக்கு. அந்த மாதிரி எதுனா பார்த்துக்கின்னு. ஆமாம், இதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் சொன்னல டைம் பாஸ்ன்னு, அதானே தமிழில் பொழுதுபோக்கு. கன்றாவி, அது கூட தெரில பாருங்க. தெரியலன்றதுன்னு இல்லைங்க, நிறைய விஷயங்களை வந்து மறந்துட்டேன், நிறைய விஷயங்களை வந்து குழம்பிட்டேன், நிறைய விஷயங்களை வந்து பேச தெரியாமல் ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? சரி, அதெல்லாம் விடுங்க, போகிற போக்கில் சொல்கிறேன். சரி, இப்போ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கே தெரில. ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க, இது வந்து வீடியோ ஆச்சா. சரி, அது விடுங்க. இப்போ என்ன தெரியுமா, நான் என்ன சொல்ல வரேன், சுற்றி வளைச்சி நான் பேசலை, ஸ்ட்ரைட்டாக பேசுகிறேன். இந்த வீடியோ பார்க்குறீங்களா, முழுசாக கேட்குறீங்களா? கேட்டுட்டு லைக் பண்ணாதீங்கப்பா, கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. 50 சப்ஸ்கிரைபர் வரணும், அப்போ நான் லைவ் போடுவேன். அப்புறமா எல்லாமே என்ன சொல்கிறேன், என்னோடய பின்வரும் காலங்களிலே என்னோடய கதை, எப்படி நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்தேன், நான் எப்படி பிறந்தேன் வளர்ந்தேன், அது எல்லாமே ஒரு ஸ்டோரி. அது என்ன ஸ்டோரி, அது சுயசரிதை, கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த சேனலில் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? பழமொழிகள், திருக்குறள், கவிதை, கட்டுரை, இன்னொன்று அது பொன்மொழிகள், என்னென்ன மொழி இருக்கோ எல்லா மொழியும் போட்டு வச்சேன். எல்லா வீடியோவும் போட்டு வச்சுக்கிறேன். கச்சமச்சான் வீடியோன்னு சொல்லியிருக்கேன் போன வீடியோவில். கச்சமச்சான் வீடியோன்னு என்ன தெரியுமா, என்னோடய சொந்த வீடியோ ஒன்று கூட கிடையாதுலாம் இல்லை. டிக்டாக்ல போய் அந்த பாட்டு வரும்ல, அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன் ஒரு சிலது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கவிதைகள், அது இது கண்ணா அப்படின்னா எனக்கு வாய் வந்தது அச்சுது புழுன்னு எல்லாம் அச்சு விட்டு வச்சுக்கிறேன். நம்ம எக்ஸாம் எழுதும் போது ஒரு கேள்விக்கு பதில் தெரியலனா கதை விடுவோம் பாரு. மன்னர், போர்ச்சுகீய மன்னர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணியிருப்பார், மன்னர்னா நாட்டை ஆண்டிருப்பார், போயிருப்பார், வந்திருப்பார், நல்லது செய்திருப்பார், போர் புரிஞ்சிருப்பார், அப்படி இப்படி அந்த மாதிரி அதேமாரி கதை அடித்து விட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் H2Oன்னா என்ன, தண்ணி தானே. அது H2Oன்னா
எதுக்கு பயன்படுது அப்படின்னா தண்ணி எதுக்கு பயன்படும், அது அவங்க சயின்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா எதனா ஒன்று அடிச்சு விடுவோம்ல கதை, அது இது அது அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்து உளறி வைப்போமே, அந்த மாதிரி உளறி வச்சுருக்கிறேன் அந்த சிலையை. அப்படி உளறி வச்சாலும் 6000 பேர் வந்துட்டாங்க, அதுதான் முக்கியம். புரியுதா? எப்படின்னா வளரு, ஆனால் 6000 பேர் வந்தாங்கல்ல, அதுதான் முக்கியம். ஓகே, அதேமாரி வந்து இந்த சேனலை நான் வளர தயாராக இல்லை. அதேமாரி அதில் எல்லாமே டிலீட் பண்ணுவேன். ஒன்று போடுறது டிலீட் பண்ணுறது, ஒன்று போடுறது இப்படி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இதில் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். போடணும்னு முடிவு பண்ணிட்டா டிலீட் பண்ணக்கூடாது, டிலீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா போடக்கூடாது. அப்படி இருக்கிறேன் கரெக்டாக. ஓகேவா? அதனால் பார்த்து பண்ணுறேன், நீங்களும் எனக்கு பார்த்து பண்ணுங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன்? நான் லைவ் போட்டால் இதெல்லாம் பேசிகிட்ருப்பேன். லைவ் போடலை, இல்லை, இப்போ வீடியோவில் தான் பேசி வைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு ஓக்தியால பர்த்தினி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணணுன்னா, நடுவில் கன்னடா பேசுவேன். ஏன்னா கூட வேலை செய்கிறவங்க கன்னடக்காரக்கா, தெலுங்காரக்கா, மலையாளம், அப்புறம் என்னது ஹிந்தி, அப்புறம் எல்லாருமே இருக்கிறாங்க, பிலிப்பினி எல்லாருமே இருக்கிறாங்க. நடுவில் அந்தமாரி நான் பாஷை பேசுவேன். என்னடான்னா நினச்சிக்காதீங்க. ஆச்சா, சரி, இந்த வீடியோலாம் பார்த்துட்டு எப்படி ஆச்சு நீங்கள் பாருப்பா. அந்த வீடியோ பார்க்குறதால பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும். பிடிச்ச மாதிரி ஒன்றுமே இருக்காதீங்க, லைக்லாம் வேணும். ஆனால் என்ன வேணும், எனக்கு சப்ஸ்கிரைப் வேணும். அது எதுக்கு? லைவ் போகிறதுக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, 50 வந்துட்டோம். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன், அப்போ நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க, நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன், அது எலிஜிபிள் ஆகி போயிட்டுருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், நடுவில் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நான் ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கை கொடுத்து என்னை தூக்கி விட்டுறீங்க. தூக்கி விட்டுட்டு இங்கே மண்ணெலாம் இருக்கும், சதைக்கு என்னது சகதியெலாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் துடைக்க வேணாம். நான் பள்ளத்தில் இருக்கிறேன், என்னை தூக்கி விட்டுட்டு நீங்கள் போயிடுங்க. நானே வந்து இப்படிலாம் துடைச்சிக்கிட்டு கழுவிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் கைப்பிடிச்சி தூக்கி விட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போய் விட்டுருது அப்படிலாம் வேணும். பள்ளத்தில் வந்து தூக்கி விட்ருங்க, அது மட்டும் போதும். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்ச நாள் பொறுத்து நீங்கள் வாங்க, இவள் லைவ் போட்டுக்கிறாளா இல்லைன்னு. அப்போ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்போ லைவ் போட்டுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. சூப்பர் ஐடியா தானே? ப்ளீஸ்ப்பா. ஓகேப்பா, இதுடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகேவா? டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன், ரூமுக்கு போய் தூங்க போகிறேன். ஓகே, பாய், வணக்கம், நன்றி, வணக்கம்.